யுஜிசியின் வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற கோரி டெல்லியில் திமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். தற்போது யுஜிசியினுடைய வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என்பது தொடர்பாக திமுகவினுடைய மாணவர் அணி சார்பாக டெல்லியினுடைய ஜந்தர் மந்தர்ல தற்போது கண்டன ஆர்ப்பாட்டம் முழக்கங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய நோக்கமே பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்துல கவர்னருக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையிலான ஒரு வரைவு நெறிமுறைகளை யுஜிசி, அதாவது பல்கலைக்கழக மானிய குழு வெளியிட்டிருக்கிறது. இந்த வரைவு நெறிமுறைக்கு ஆரம்பத்திலிருந்து தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்றத்தில் கூட இதற்கான ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தது. தமிழக அரசு தன்னுடைய எதிர்ப்பை வலுவாக தெரிவித்து வரக்கூடிய நிலையில திமுகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவுடைய மாணவர் அணி சார்பாக டெல்லியிலேயே போராட்டம் நடத்தப்படும் என்று மாணவர் அணியினுடைய செயலராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பின்படி தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர்ல மிகப்பெரிய அளவிலாக திமுக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. தமிழக அரசினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய செயலாக தான் இது இருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாமல் மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் தான் இந்த வரைவு மசோதா இருக்கிறது என்பதனை பல்வேறு மாநிலங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தமிழக அரசு சட்டமன்றத்திலேயே இதற்கான ஒரு சிறப்பு தீர்மானத்தை எல்லாம் நிறைவேற்றியிருந்தது. இந்த தீர்மானத்தின் மூலமாக இந்த வரைவு மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு வலியுறுத்தல் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தான் திமுக இந்த விவகாரத்தை கையில் எடுத்து தற்போது டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, அதே போன்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய TR பாலு தலைமையில அனைத்து கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் பங்கேற்க இருப்பதாக ஏற்கனவே அதற்கான அறிவிப்புகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில இந்த போராட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. யுஜிசி வரைவு நெறிமுறைகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு ஒற்றை முழக்கத்தை முன்வைத்து இந்த போராட்டம் தற்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. கற்பகம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.